பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை பார்த்து சப்பாணி கொட்டு, கொட்டுதல்னா தட்டுதல்னு அர்த்தம், கைகளை இப்படி தட்டு என்று பெரியாழ்வார் யசோதை கெஞ்சாத குறையா கேட்டு இருந்தா, இப்போ பெரியாழ்வார் யசோதை சொல்றா, கிருஷ்ணா நீ என்ன பார்த்து கூட இல்லடா, அப்படி மேல சந்திரனை பார்த்து சப்பாணி கொட்டு, நீ மட்டும் கை தட்டினா சந்திரனே இறங்கி வந்துருவான். ஏற்கனவே ஒரு திருமொழி பார்த்தோம் அல்லவா, கண்ணபிரான் கூப்பிடுறான், விளையாட கூப்பிடுறாங்கிறதுக்காக சந்திரனே இறங்கி வந்தான். சந்திரன் வந்தாலும் கண்ணன் என்ன சொன்னான், பெரியாழ்வார் யசோதையின் முகம்தான் சந்திரனை விட பக்தி ஞானத்தால் தேஜஸோடு இருக்குன்னு சொல்லி சந்திரனையும் அனுப்பி வச்சான். நீ கூப்பிட்டா சந்திரனே வரமாட்டானா, ஒரு தடவை இப்படி கை தட்டினா. ஏன்னா பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருக்கா பாருங்க, அவ தங்கள் தொழிலாளிய வாயை திறந்து கூப்பிட மாட்டாலும், இப்படி கை தட்டினா தொழிலாளி 10 பேர் வந்து நிப்பா, எஜமா சொல்லுங்க எஜமா செய்யறேன்னு. அது போல சூரியன் சந்திரன் தேவர்கள் அத்தனை பேரும் பகவானுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணியாளர்கள். கிருஷ்ணா நீ ஒரு தடவை சப்பானி கொட்டிப்பாரு, யார் தெரியுமா வருவா, நீ விளையாடக்கூடிய முற்றம் இருக்கிறதே, முற்றம் என்றால் திறந்த வெளியாக வீட்டிலே குழந்தைகள் விளையாடுறதுக்கு மற்ற பணிகளுக்கு எல்லாத்துக்கும் வச்சிருப்பா. நீ கை கொட்டினா முற்றம் வழியா சந்திரனே இறங்கி வந்து கை கட்டி வந்து நின்னுடுவான். அப்ப கிருஷ்ணா நீ ஒரு பார்வை பார்த்தா நில ஒளி வரும், கை தட்டினா நிலவே வந்துடும். அதனால துணிலா முற்றத்தே, நில ஒளி மட்டும் பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய முற்றத்துல போந்து விளையாட சந்திரனே இறங்கி வந்து உன்னோட விளையாட வேண்டாமா? அதற்காக நீ வாயை திறந்து கூப்பிட வேண்டாம், கை தட்டினாலே சந்திரன் புரிஞ்சுப்பானா. இந்த சப்பானி கொட்டுறியே சும்மா 2 தடவை தட்டிட்டு நிறுத்தக்கூடாது, நீ நிலைத்து நின்று சப்பானி கொட்ட வேண்டும். அதான் நீ நிலா, நீ நன்றாக நிலைத்து நின்று சப்பானி கொட்ட வேண்டும் கண்ணபிரானே. எதற்காகன்னா, உங்க அப்பா நந்தகோபர் ஒருத்தர் இப்ப எழுந்து போனாரே, அவர் திரும்பி வந்து நீ சப்பானி கொட்டுறதை பார்த்து ரசிக்கணும். இல்லைன்னா உங்க அப்பா என்ன சொல்லிடுவார்னா, என் கிருஷ்ணன் வெளியில போய், அவருக்கு என்னத்த இருந்தாலும் என் மீதும் அபிமானம் உண்டு இல்லையா, வெளியில போய் என்ன தெரியுமா சொல்லுவார், இருந்தாலும் என் கிருஷ்ணன் எனக்குன்னா சப்பானி கொட்டினா, என் மனைவி யசோதை கேட்கறா, அந்த தாய்ப்பாசம் இல்ல, அவள்கிட்ட சப்பானி கொட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு உன்னை பத்தி உங்க அப்பாவே அங்க போய் பத்தி வைப்பார். அவரை பத்தி எனக்கு தான் தெரியும், நான் சொல்றத கேளு. அப்பாவுக்கு சப்பானி கொட்டினா அம்மாவுக்கும் சப்பானி கொட்டினாதான் அவர் சந்தோஷப்படுவாரே ஒழிய, இல்லைன்னா இங்க உன்னை பாராட்டுவார், வெளியில போய் உன்னை பத்தி கிண்டல் பண்ணுவார். அப்போ உங்க அப்பா உன்னை நன்றாக புகழ வேண்டும் என்றால் பெற்றோர் இருவரின் பேச்சையும் கேட்பவன்னு நீ நிரூபிக்கணும். ஏன்னா யசோதைக்கு இந்த யோஜனை வரையாம், ஒருவேளை எனக்கும் சப்பானி கொட்டிட்டா அப்பா கோச்சுப்பாருன்னு நினைக்கிறியா? இல்லடா, என் மடியில உட்கார்ந்து நிலா நீ நிலைத்து நின்று சப்பானி கொட்டினால் உங்க அப்பா சந்தோஷம் தான் படுவாரே ஒழிய கோச்சுக்க மாட்டார். அதனால நிலாவை அவர் சந்தோஷப்படும்படியாக கொட்டாய் சப்பானி, சப்பானி கொட்டு சப்பானி கொட்டு சப்பானி கொட்டு என்று கேட்கிறாள்.